11ஆம் இடத்துல லாபத்துல யாரு? உங்க ராசி அதிபதியான சுக்கிரனும் கேதும் இணைஞ்சிருக்குது. நான் எடுத்தவன ஏன் உங்களுக்கு நல்ல டைம் வேலை செய்ய போகணும், எடுத்தவன எடுத்த பலனே தூக்கி வச்சேன். அங்க சரியாந்திர ஒரு ஜாக்பாட் இருக்கு. துளாராசி எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் உங்களுடைய கர்மாவுக்கு இப்ப பதில் சொல்ல போறீங்க. எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறீங்க? வேலை இல்லாம இருக்கிறது நிறைய பேர். உங்களுடைய பணம், பொருள், சேமிப்பு, இன்கம் எதுவுமே சிறப்பா இல்லைன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்ப வேலை ஸ்தான அதிபதி யாருன்னா குருவை தான் எடுக்கணும். எப்படி? வேலையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. கடன், பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு, வேலை சம்மந்தம் எல்லாமே நீங்க குருவை தான் பார்க்கணும். வேற எந்த கிரகத்தையும் பார்க்க கூடாது கோச்சாரத்துல. அந்த குரு பாருங்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம். நல்லா இந்த பாயிண்ட யோசிக்கணும். சனி பகவானுடைய சாரத்துல போறாரு. அந்த சனி பகவான் உங்க ராசி என்ன வரும்? உச்சமாவார். இதை மறந்துடக்கூடாது. இப்படி உங்க ராசிக்கு எப்போதுமே சனி பகவான் நட்பு கிரகம். ஆல்ரெடி 9ஆம் இடத்து குரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியும் உங்களுக்கு. வருமானம், இடத்துல, பூமியில, வேலையில, இன்கம்ல, குழந்தை பாக்கியத்துல, இது எல்லாமே ஒரு தடங்களை வச்சுக்கிட்டே இருந்தார். பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இது மாதிரி நிறைய அமைப்பை நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஆமா, அதையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த 11ஆம் இடம் தான். ஒரு மனிதருக்கு புகழ், அந்தஸ்து, மேல் பதவி, பட்டம், பதவி எல்லாமே இந்த 11ஆம் இடத்தை எடுத்தா சொல்லிக்கொள்ளலாம். அந்த 11ஆம் வீட்டு 10ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகத்துல பலமா 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரீசர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன். எப்படி? வரக்கூடிய ஜூலை மாசம் 12 ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. அம்மன் அருள் டிவில இந்த ஜூலை மாசம் உங்க நட்சத்திரத்துக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுக்கான பதிவு இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் டிவியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசம் ஒரே ஒரு விசேஷம், பயங்கரமான விசேஷம் பார்த்துக்குங்க. இந்த இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். எப்படி? புத ஆதித்ய யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல, அறிவுக்காரகன், ஞானக்காரகன், புத்திக்காரகன் புதன் பலப்படுத்தி நிற்கிறார். இது எப்படிப்பட்ட யோகம்? 12 ராசி கொடுக்கப்பட அதுக்கான பதிவு தான் இருக்கு. அது இல்லாம குரு உச்சமா உட்கார்ந்துருக்கார். உச்சமான குரு சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல இந்த யோகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி தான் இந்த துலா ராசி. அது என்னங்க 7வது ராசி. இவங்க எப்போதுமே சரி தன்னுடைய கணவன் மனைவி மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ராசி துலா ராசி. இதை மட்டும் சொல்லக்கூடாது, பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபடக்கூடிய ராசி துலா ராசி. எப்படி? பொது சேவைகள் இருக்கு பாத்தீங்களா? ஒரு 10 பேருக்கு லீடரா இருந்து பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே துலா ராசிக்காரங்க கரெக்டா, பர்ஃபெக்டா, சூப்பரா பண்ணுவாங்க. கரெக்டா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். 24 மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடி. இது துலாத்துறை அமைப்பு. பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, ஒரு விஷயத்த கரெக்டா கொண்டு போகணும். இது எப்போதுமே இவங்களுடைய இயல்பான குணம். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் லட்சியவாதின்னு கேட்டா துளாராசி சொல்லுவாங்க. ஆமா, நான் லட்சியவாதிங்க நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய ஒரே ராசி துளாராசி. அப்படிப்பட்ட துளாராசிக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் சரியாந்திர செம்மையான லக்கான மாதம் சொல்லுவேன். உங்களுக்கு கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதையும் நம்ம உள்ளுக்குள்ள வைக்கிறோம். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். கிரகத்துல இருந்து பாருங்க, ராசில இருந்து பாருங்க, 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், இதுல ரிஷபத்துல. அடுத்து சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல. அடுத்து 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான். 11ஆம் இடத்துல லாபத்துல யாரு? உங்க ராசி அதிபதியான சுக்கிரனும் கேதும் இணைஞ்சிருக்குது. நான் எடுத்தவன ஏன் உங்களுக்கு நல்ல டைம் வேலை செய்ய போகணும், எடுத்தவன எடுத்த பலனே தூக்கி வச்சேன். அங்க சரியாந்திர ஒரு ஜாக்பாட் இருக்கு. துளாராசி எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் உங்களுடைய கர்மாவுக்கு இப்ப பதில் சொல்ல போறீங்க. எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறீங்க?
வேலை இல்லாம இருக்கிறது நிறைய பேர். உங்களுடைய பணம், பொருள், சேமிப்பு, இன்கம் எதுவுமே சிறப்பா இல்லைன்னு சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா வேலை இல்லாம கஷ்டப்படாம நான் சொல்றேன்? யாருடைய ஜாதகத்தை, இது நான் பொதுவாக சொல்றேன், யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் உங்க பிறக்கும் பொழுது பிறந்த தேதி பிறந்த நேர பிரகாரம் சனி பகவான் சரியா இல்லையோ, இந்த கோச்சாரகரம் என்ன பண்ணும்னா எதிரியை உண்டு பண்ணும், வழக்க உண்டு பண்ணும், பிரச்சனை உண்டு பண்ணும், நல்ல வேலையை கொடுக்காது, குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை வைக்கும், நண்பர்கள்ட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கி வைக்கும், ஒரு நிறைய அலைச்சலை நிறைய கொடுக்கும். ஒரு கரெக்டான ஒரு சிந்தனை 2-3 மாசம் உங்கள்கிட்ட ஒரு மைண்ட் கரெக்டா சிந்திச்சு ஒரு விஷயத்துல இறங்க முடியாம ஒரு தடுமாட்டத்துல இதை செய்வோமா செய்ய வேணாமா இப்படிங்கிற குழப்பத்துல நீங்க இருப்பீங்க. படிப்பு, கல்வி, தொழில் நல்லா பாருங்க, இதுல ஏதாச்சும் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கும். ஆல்ரெடி 9ஆம் இடத்து குரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு தெரியும் உங்களுக்கு. வருமானம், இடத்துல, பூமியில, வேலையில, இன்கம்ல, குழந்தை பாக்கியத்துல, இது எல்லாமே ஒரு தடங்களை வச்சுக்கிட்டே இருந்தார். பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இது மாதிரி நிறைய அமைப்பை நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஆமா, பெருசா ஒரு இழப்பை சந்திச்சேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க. யாரு? துளாராசிக்காரங்க. இதை ஏன் சொல்றேன்னா, அம்மன் அருள் டிவில துளாராசியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம், ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சப்ஸ்கிரைபர் அதிகம் கொடுத்து துளாராசி. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எல்லாமே யோகம் தான். எப்படி? துளாராசியை பொறுத்தவரை எல்லாமே டைமிங் பக்காவா சூப்பரா இருக்கு. ஜாதகத்துல தசா புத்தியை மட்டும் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பாயிண்ட மட்டும் யோசிக்கணும். உங்க ஜாதகத்தை எடுக்கணும், எடுத்து தசா புத்தியை பார்த்து இப்ப சுத்தி வரக்கூடிய கிரகத்தை கரெக்டா மேட்ச் பண்ணி சேர்த்து பார்க்கணும். கரெக்டா வேலை செய்தான். ஏன்னா சில பேர் சொல்றது, நீங்க சொல்றது என்ன, நீங்க சொல்றது என் வாழ்க்கைக்காண்டியே சொல்றீங்க, கரெக்டா பொது பணிகள் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணோம், உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த திசா புத்தி மாறும். திசா புத்திங்கிற திசை ஒரு கிரகம் நடத்துங்க, புத்தி டக்கு டக்குன்னு மாறும் ஒருத்தருக்கு. அதனால நீங்க ஜாதகத்தை பாருங்க, இந்த மாத படம் பார்க்கும்போது அம்மன் வீடுல பாருங்க எல்லா வீடியோலும் கொடுத்த காரணம் இதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படிங்கிற அமைப்பு இப்ப வேலை செய்ய. ஏன்னா குரு உச்சமான குரு நேர சனி பவனை பாக்குறாரு, கெட்ட கிடத்த 6ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. ஒண்ணு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பாருங்க, வேலை இல்லைன்னு சொல்றீங்களே, இப்ப வேலைஸ்தான அதிபதி யாருன்னா குருவை தான் எடுக்கணும். எப்படி? வேலையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. கடன், பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு, வேலை சம்மந்தம் எல்லாமே நீங்க குருவை தான் பார்க்கணும், வேற எந்த கிரகத்தையும் பார்க்க கூடாது கோச்சாரத்துல. அந்த குரு பாருங்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம். நல்லா இந்த பாயிண்ட யோசிக்கணும். சனி பகவானுடைய சாரத்துல போறாரு. அந்த சனி பகவான் உங்க ராசி என்ன வரும்? உச்சமாவார். இதை மறந்துடக்கூடாது. இப்படி உங்க ராசிக்கு எப்போதுமே சனி பகவான் நட்பு கிரகம், அதாவது கோச்சார ராசி பிரகாரம் நட்பு கிரகம். ஆனா விதி பிரகாரம் உங்களுக்கு அவர் நட்பா பகையா உங்க ஜாதகத்தை பார்க்கணும். அந்த குரு பகவான் நேரா பாருங்க 6ஆம் இடத்த வேலை உத்தியோகஸ்தானத்தை அவர் பாக்குறதுனாலதான் உங்களுக்கு நல்ல வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரும்னு சொல்றேன். ஏன் ப்ரொமோஷன் வரும் தெரியுமா? அதையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த 11ஆம் இடம் தான். ஒரு மனிதருக்கு புகழ், அந்தஸ்து, மேல் பதவி, பட்டம், பதவி எல்லாமே இந்த 11ஆம் இடத்தை எடுத்தா சொல்லிக்கலாம். அந்த 11ஆம் வீட்டு 10ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகத்துல பலமா 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. இப்ப நான் என்ன சொல்லணும்? சரியாந்திர ப்ரமோஷன் கிடைக்கும். இதையும் தானே இதுக்கப்புறம் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து தேடி வரும். ஏன்? 10ஆம் இடமும் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து தான். எப்ப இந்த சிவராஜ யோகம் சொன்ன பாத்தீங்களா, சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகம் எப்போ உங்களுக்கு நடக்குதுன்னா கரெக்டா ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். இங்க சூரியன் 10ஆம் இடத்துல வந்து திக்பலமாவார். அப்ப வேலை தொழில் உத்தியோகத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை கிடைக்கலாம், வேலை நல்ல வேலை அமைச்சு கொடுக்குற அமைப்பு எல்லாமே சூப்பரா வேலை செய்யும். குருவுடைய பார்வை சொந்த வீட்டை பார்க்கறதுனால் இந்த விஷயம் நடக்க போகுங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். இப்ப இடம் வாங்குறது எப்படி? இட பிரச்சனை எத்தனை இருக்குது? இட பிரச்சனை இருந்தா இப்ப மூவ் பண்ணி பாருங்க, அந்த இட பிரச்சனை சரியாகும். ஏன்னா செவ்வாய் பகவான் நேரம் 2ஆம் இடத்த இடம், பூமி, சொத்தை பாக்குறார். சேமிப்பு, வருமானம், பொருளாதாரம், தங்கமோ, இடமோ, பூமியோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்குவீங்க, அதுக்கான ஒரு பிளான் இப்ப பண்ணுவீங்க. செவ்வாய் பார்வை படுறது. ஏன்னா செவ்வாய் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரோகிணி, மிருகசீரம் சுயசாரம் வாங்கினா இன்னும் சூப்பரா கொடுப்பார். எப்படி? சுயசாரம் வாங்குறது செவ்வாய், ரோஹிணி நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தா மிருகசீரத்தை போயிடுவார். கண்டிப்பா இட, பூமி, சொத்தை வாங்க வைப்பார். அதுக்கான பிளான உண்டு பண்ணுவார். உங்க அப்பா சொத்தோ, தாத்தா சொத்தோ, பாட்டி ஏதோ ஒரு சொத்துல வில்லங்க இருக்குப்பா, அந்த வில்லங்க சரியாகுமா அப்படின்னா இப்ப சரியாகுற அமைப்பு எப்ப வேலை செய்யும் சொல்லுங்க?
ஜூலை மாசம் 16 அப்புறம் அரசாங்கம் சம்பந்தமா உங்களுக்கு வீடு, இடம், பூமி, சொத்துல வில்லங்க இருந்தால் ஜூலை 16 அப்புறம் அந்த சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகம் இருந்து நேரா சூரிய பகவான் 4ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையா பார்ப்பதால் நல்லா பாருங்க, குருவும் பாக்குறாரு, பிரச்சனைக்குள்ள கிரகம் பாக்குது, அடுத்து சூரியன் 11ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து பார்க்கலாம். அந்த வழக்குல நீங்க ஜெயிப்பிங்கிற விஷயத்த நம்ம தாராளமா சொல்லலாம். இதையும் தாண்டி நான் சொல்றேன், படிப்பு கல்வி எக்காரணத்துக்கும் இந்த புதாதித்ய யோகம் இருக்காலும் உங்களுக்கு படிப்பு கல்வி தடங்களே வராது. இன்னும் கல்வி மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாம் 11ஆம் இடம் தான். இன்னும் ஜூலை மாசம் 16 அப்புறம் அந்த சூரியனும் குரு சேர்ந்து பயங்கரமா பலமாகும் போது கண்டிப்பா படிப்பு கல்வி இன்னும் பயங்கரமா யோகம் இருக்கும் பாத்துங்க. ஏன்னா கல்வி எக்காரணம் கூட உங்களுக்கு சூப்பரா, ஏன்னா சுக்கரன் 11 உட்காந்துருக்காரு, மறந்துட்டீங்க. சுக்கரன் 11 இருந்தாவே திருமணம், படிப்பு, கல்வி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. மெயினா மருத்துவ படிப்பு பட்டை கலப்புவீங்க. ஏன்னா சுக்கரன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல போறது மகத்துலதான். எப்ப ஜூலை மாசம் 20ஆம் தேதி வரை மகத்துல போவாரு. அடுத்து சுயசாரம் வாங்கி பூரத்துல போவாரு. அப்ப அந்த கம்ப்யூட்டரு, மருத்துவம், எலக்ட்ரிக்கலு, எப்படி எலக்ட்ரிக்கலு, கமிஷனு, அந்த பயணங்களும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பட்டைய கிளப்பணும். ஏன்னா அந்த கிரகம் 11ஆம் இடத்துக்கு இருக்கனால சொல்றேன், அரசியலா இருக்கட்டும், படிப்பு கல்வியாகட்டும், வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் இருக்கட்டும், கடன் பிரச்சனையே உங்களுக்கு மேக்சிமம் இருக்காது. தலைக்கு மேல கடன் தான், கடன் இப்ப பேஸ் பண்ணி முடிச்சிருக்கு. ஏன்னா கடனுக்குள்ள இடத்துல யார் இங்க இருக்குது தெரியுமா? சனி பவன் நிக்கிறார். அந்த குரு பவன் நேரா பாக்குறார். அந்த சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி சாரத்துல, புதனுடைய சாரத்துல தான் இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வரும். கொஞ்சமாச்சும் நீங்க கடனை குறைச்சிருவீங்க. இதை நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. அரசாங்க வேலை, அப்பா வேலை, உங்க அம்மாவுடைய வேலை, ஏதோ ஒரு அரசாங்க வேலை உங்க பக்கம் சாதகமா வரணும். ஏன்னா சுக்கிர பகவான் சூரிய பகவான் வீட்டுல இருக்கிறனால, அரசாங்க கிரகத்து வீட்டுல இருக்கிறனால இங்க அரசாங்க வேலை வரப்போகுது. காதல் திருமணம் நடக்க போது, 2வது திருமணம் நடக்க போது, திருமணத்தில் உள்ள பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. இது எல்லாமே சாதகமா இருக்கு, நல்லா பாத்துக்கணும். சகோதரி உள்ள பிரச்சனை, குடும்பத்துல ஒரு குழப்பம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல குழப்பம், எதுவுமே இருக்காது. நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா நான் துளாராசியை பொறுத்தவரை நிறைய கெட்ட விஷயம் என்னால சொல்ல முடியல. நல்ல விஷயம், நல்ல காரியமா அதிகமா உங்களுக்கு வாய்ப்பா இருக்கு. இது பயன்படுத்துறது உங்களுடைய கையில இருக்கு. ஜாதகத்தை தசாபதி எடுத்து பாருங்க, செம்மையா வேலை செய்யும். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. நான் சொன்னல, ஏதோ பெருசா ஒரு விஷயம் நடக்க போகுது. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்டரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா 100% 11ஆம் இடத்துல சுக்கிரபகவான் இருந்து சுயசாரம் வாங்கி இன்னும் அந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அக்யூரேட்டா சொல்றேன், 16ஆம் தேதிக்கு அப்புறம், எப்படி ஜூலை 16க்கு அப்புறம் நீங்க லாட்டரி சீட்டு எடுத்தா பயங்கரமா அந்த சிவராஜ யோகமும் சுக்கிரபகவான் சுயசாரம் வாங்கி போறதுனால லாட்டரி யோகம் 100% அடிச்சே தீரும். இதை எழுதியே வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு டைம் பக்கா இருக்கு. நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கை நடந்திருக்கும். கண்டிப்பா எல்லாருமே உங்க ஜாத தசாபதியை பொறுத்து துளாராசியை பொறுத்தவரை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன்களை போமா. முதல் நட்சத்திரம் சித்திரை. தைரியம், தன்னம்பிக்கை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். சித்திரையில பிறந்துட்டாங்க. எது வந்தாலும் பயப்படாங்க. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே இப்ப சூப்பரா இருக்கும். எப்படி சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க சூப்பரான ஒரு யோகம் இருக்குது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு அரசியல், அரசாங்கம், ஒரு திடீர் ஜாக்பாட் யோகம், தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம், நிறைய நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. இன்னும் சொல்றேன், நிறைய பயணங்கள் வருமானம், கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, ஜாமீன் போட மட்டும் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும். கட்டிட சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். பிரம்மாண்டமான திங்க் பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பயங்கரமா ரொம்ப பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. நீங்க சுவாதியில பிறந்தவங்க இனிமே பாருங்க, நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யும். ஏன்னா ராகு நிக்கக்கூடிய இடத்துல சுயசாரம். அந்த ராகு பகவான சுக்கிர பகவானை நேரா பாக்குறாரு. அப்ப ஆசைப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்றது, அரசியல், படிப்பு, கல்வி, மருத்துவ படிப்பு, எலக்ட்ரிக்கல், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு, வெளியூர், இது எல்லாமே சூப்பரா சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். ஒரு பொறுமை, அமைதி, குடும்பம், ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பாங்க. குழந்தை, குடும்பம் ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. எப்போதுமே தொழில், வேலை பத்தியே ரொம்ப சிந்தனை உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பாருங்க விசாகத்துல பாருங்க, எல்லாத்துக்குமே டைம் பக்காவா இருக்கு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இவரை தேடி வரும். புதுசா தொழில் பண்றவங்க, உத்தியோகத்து புதுசா வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், டைமிங் சூப்பரா இருக்கு. வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நல்ல உத்தியோகம் இருக்கும். இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, நிறைய பயணங்கள், நிறைய வருமானம் பாக்குறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா டீச்சிங் துறை, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டிங், பணம் பிளங்கக்கூடிய விஷயங்கள்,
இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், சூப்பரா வேலை செய்யும். யாரு இந்த விசாகத்தை பொறுத்தவரைக்கும் இனிமே நல்ல நேரமா வந்துகிட்டே இருக்கும். அதிகமா நீங்க வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், தொழில நிறைய சேஞ்ச் பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும்.